பூவிதனின் மென்மைகளும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் வன்மை உள்ளம். அவர் மலர் இதழ்கள் தமிழ் பேசும் மாபலா வாழையிலும் முக்கணியும் தோற்றுவிடும். விடிமலர்கள் வேளாகும் வாளாகும் தீங்கொன்று தமிழ் தாக்கி வருந்தென்றால் அவர் கால் மலர் வாடிடிலும் கடும் பயனும் நிற்காது தம்பியதை கழகத்தை. அம்மலரை எதிரிகளை மன்னித்து நெற்கறிவோர் தமிழ்நாடு தேடிவிடும். மக்களாட்சி மலர் கொண்டு சமதர்ம பூமணக்க தாய்மொழி தமிழை வாழ்வுப்பணியிலாக ஆடி வரும் தென்கள் நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே உண்மை தேடி வரும் வாழ்த்து புதியலிலே தினம் பாடி வரும் வந்தாக நான் பிறப்பேன். முனைக்காக எனை பிறப்பேன் ஒரு கோடி தமிழறிஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அரசியல் பண்பணி போதிக்கும் அழகே மறப்போம் மன்னிப்போம் மாற்றார் ஏற்றல் தாங்கிடும் மாண்பேர். எவர் கற்றுத்தந்தார் இதனை சுவர் வைத்து சித்திரம் எழுதவும் நயமிகு பண்புடன் அரசியல் நடத்த நன்றென்றார் அண்ணா. அவர் கண்டு சிரித்திட்டார். அனைவரையும் ஓரெண்ணை பெற்றெடுக்க வயது தாங்கா காரணத்தால் தனித்தனித்தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என அழைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் அன்பு காட்டி பனிமலர் வீடு தும்பியதாய் தழுவி கொண்டார். சொரலுள்ளார் சேது பிள்ளைதனை சோமசுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார், பாவம் சிக்க வைத்தார். நீதி கட்சி என்ற நெடியமதில் சுவருக்குள் பணத்துக்கு சாரித்து கட்சியாய் இருக்க ஆகாதன் கொள்கையை அதை வீதிக்கு கொண்டு வந்தார். வீசிடிக்க வெள்ளையர் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் போட்டுவிட்டார் தீர்மானம். அண்ணன் ஐயா உறவினர் கிரண்டு விட்டு அது அரணாப்பதும் பிரிவாய் மாறி உயிரிழந்த வெள்ளிக்கிழமை முழுமதியாக முன்னேற்ற கழகத்தை கழிது. தலைவரிடம் முன்னேற்ற கழகத்திற்கு தலைவரின் நாட்காலி காலியாக இருக்கும். அதுவரை காத்திருப்பேன். பூத்திருக்கும் மலர் தோட்டம் காலை பனிநீர் ஒடிப்பதோடு காத்திருந்து கூட்டம் கட்டோர் கண்ணீர் ஒடித்தார். கண்ணீர் சூழலே நாட்டின் கண்விடனே என அழைத்து சென்னியை சிந்துவதற்கு அணிவகுத்தார். பாரேனும் பார்க்கணுண்டா யாரேனும் கேட்டதுண்டா 18 ஆண்டுகள் இயக்கம் பதியும் பாய வேங்கின பாராள வந்த கதை. 1952 சென்னையிலே சொன்னேனே நினைவுண்டா உங்களுக்கு. 3 எழுத்தில் ஒரு சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மூவேந்தர் முக்கொடி முக்கணி என மும்முறை சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்புக்கு துணை இருக்கும் அறிவுக்கு 3 எழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலுக்கு போற்றினர் கடும் வீரம் 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் நின்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து, வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவித்து அமைதிக்கு அண்ணா 3 எழுத்து அறிஞர் என சொன்னேன்.